அருமையான மாலை வணக்க மக்களை, இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சி வழியாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யார் எங்களை தொலைபேசியிலே தொடர்ந்து தொடர்பு கொள்கிறீர்கள், விண்ணப்பத்தை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் மக்கள் நேரடியாய் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தலைமை சபை மவுண்ட் ரோடிலும் சரி, நம்முடைய கிளை சபைகள் அகரத்திலே, பெரம்பூரிலே, பொறுக்குப்பேட்டையிலும் கூட, அண்ணா நகரிலும் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணையலாம். நிச்சயமாய் உங்களுக்காக ஒவ்வொரு நாள், ஞாயிறு முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாள் நாங்கள் இங்கே தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு ஆலோசனைகளின் மூலமாய், தேவனுடைய வழிகாட்டுதலின் மூலமாய் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாற முடியும் என்பதை நிரூபிக்க முடியும். நண்பர்கள், இந்த நேரம் நாளை ஆலயத்தில் நடைபெற போகிற விசேஷமான ஒரு ஜெபம், மாபெரும் விடுதலையினுடைய கூட்டம். எந்தெந்த காரியங்களுக்காய், எப்படிப்பட்ட மக்களுக்கான விடுதலை கூட்டம் இது, என்ன பிரச்சனையை கடந்து செல்கிற மக்களுக்காய் 10 ஆவிக்குரிய அடையாளங்களை குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கும்படி விரும்புகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய், உங்களால் தூங்க முடியவில்லை, ஆனால் அலாரம் ஆஃப் ஆகி விடுகிறது. பிற்பாடு மிக அலுவலான வேலையை செய்ய நீங்கள் தூங்குகிறீர்கள். ஏராளமான காஃபி, எனர்ஜி ட்ரிங்கை உட்கொண்டு அந்த நாளை நீங்கள் கடந்து செல்கிறீர்கள். இழந்தவராய் இப்படியாவது அவங்க வாழ்க்கை சென்ற வருடம் முழுவதும் இருந்தது. நாளை உறங்க முடியவில்லை என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது மாத்திரம் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அல்ல. வீட்டில் நீங்கள் பார்க்கிற அந்த நிழல்களை பற்றி என்ன சொல்வது? அப்படி அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள். மீண்டும் நேற்று ராத்திரி உடலில் அழுத்தத்தை உணர்ந்தீர்கள், இருக்கப்படுவதை போல உணர்ந்தீர்கள். தூக்கத்திலே முரமானதை போல உங்களால் அசையவோ அல்லது கத்தவோ கூட முடியவில்லை. உங்கள் உயிரே கூட போகக்கூடிய அளவிற்கு காலை வேலை வருகிறது, மீண்டும் அலாரம் ஆஃப் ஆகிறது. நீங்கள் பரபரப்பான அலுவலை மீண்டும் துவங்குகிறீர்கள். இது பேசுவதற்கு மிக கடினமான ஒரு சூழ்நிலை. இந்த வழக்கமான தொடர்கதை விட்டு வெளியே வர வழி உண்டா? டிவி தானாகவே ஆஃப் ஆகி விடுகிறது. வீட்டில் தனியே இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் உங்கள் பொருளை மாற்றி மாற்றி வைக்கிறார்கள். நீங்கள் ஆவிக்குரிய தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது 5வது தடவை இந்த மாதம் பதற்றத்திற்கான மாத்திரை வாங்க நீங்கள் மருந்து கடைக்கு சென்றது. இந்த மாதத்திலே அதிர்ச்சி தாக்குதலில் இருந்து உங்களை காத்துக் கொள்ளும்படி இறந்து போன குடும்ப ஒருத்தர் உங்களோடு பேசுவதை போன்ற குரல்களை கேட்கலாம். இது இனி உங்கள் வாழ்க்கையாய் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோடு இணையுங்கள். இந்த தொடர் சங்கிலியில் ஆவிக்குரிய அழுத்தத்திலிருந்து விடுபட 282 அண்ணா சாலை, சென்னையில் இந்த சாட்சி மக்களை, இந்த 10 அடையாளத்தினுடைய பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒருவருடைய சாட்சி கண்டிப்பாய் இதோடு முடிவதில்லை. இன்னும் சாட்சிகள் தொடருகிறது. எனது ஆண்டவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் என்றும் இருப்பதினால் இப்பொழுதும் அவர் மக்கள் மத்தியில் அதிசயங்களை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தில் எங்களோடு யார் விசுவாசத்தை இணைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்றும் இங்கே அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதுதான் ஒவ்வொரு நாள் சாட்சிகளின் வழியாய் காண்பித்துக் கொண்டுகிறோம். நீங்கள் யார் உங்கள் வீட்டிலிருந்து அல்லது வேலை ஸ்தலத்திலிருந்து, ஒரு பார்க்கில் இருந்து கூட இந்த நேரம், இந்த இரவு நேரத்துல நீங்க வீட்டுக்கு போகல, ஒரு பார்க்ல அமர்ந்து கொண்டிருக்கலாம், வெளியில ஒரு இடத்துல இருக்கலாம். ஏனென்றால் உங்க வீட்டுக்குள்ள சுமூகமான சமாதானமான சூழ்நிலை இல்லை, அல்லது உங்க வீட்டுக்குள்ள உறங்க சென்றால் உங்களுக்கு தூக்கம் வரல, பல பாதிப்புகளை, பல அழுத்தங்களை நீங்க சந்தித்தால், நண்பர்களே கவலைப்படாது, தேவனால் உங்களுக்கு உதவ முடியும். இதோ முதல் சாட்சி கவனிங்க. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நொறுக்கப்பட்டிருந்தேன், பாதிப்படைஞ்சிருந்தேன், ரொம்ப கவனச்சிதைவடைந்திருந்தேன். எனக்கு வியாதியானது இருந்தது, மன அழுத்தம், பயம், தற்கொலை எண்ணம், தூக்கம் வராத பிரச்சனை, தைராய்டு வியாதியானது இருந்தது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. மேலும் என் குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனையானது இருக்கும். சண்டை சச்சரவு எப்போதுமே எங்கள் வீட்டில் பிரச்சனையானது இருக்கும். எனக்கு ஆவிக்குரிய விதத்துலையும் பிரச்சனையானது இருந்தது. என் வீட்டு மேலே யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், நான் நிழல்களை பார்க்குற மாதிரி இருக்கும், யாரோ கதவை தட்டுற மாதிரியானது எனக்கு உணர்வெல்லாம் ஏற்படும். இது எனக்கு ரொம்ப அதிகமான பயத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. மேலும் எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. நான் நிறைய தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். வலி நிவாரணி நான் மருத்துவரிடத்துலேருந்து பெற்றிருக்கேன். அந்த வலி நிவாரணியை சாப்பிட்றது மூலமாக ரத்த வாந்தி எடுத்திருக்கேன். நிறைய தடவை நதி பக்கமாக என்னுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு நான் நதியில் குதிக்கணும்னு சொல்லி போயிருக்கேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும், நீ மறிக்காம உன் பிள்ளைங்க மட்டும் மறிச்சாங்களா என்ன பண்ணுவ? அதனால் எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருந்தேன். எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் மறிக்கணும்னு நினச்சேன். அதனால நான் தனிமைப்படுத்திப்பேன், என்னை நான் எப்போதும் தனியாகவே வச்சுப்பேன்.
அதனால் நான் நிறைய தூக்க மாத்திரை சாப்பிடுவேன். நிறைய தூக்க மாத்திரை சாப்பிட்றதன் மூலமாக நான் தூங்க முடியும்னு நினச்சேன். மேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நிறைய குடிக்க ஆரம்பித்தேன். நான் நிறைய செய்வினை எடுக்கிற இடத்துக்கு போயிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று பதில் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே பதில் கொடுக்கல. இன்டர்நெட்டில் ஏதாவது வெப்சைட்டில் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே உதவி கிடைக்கல. என் வாழ்க்கை அதே மாதிரி தான் அழிக்கப்பட்டதாகவே இருந்தது. அதன் பிற்பாடு என்னுடைய சொந்தக்கார நபர் ஒருத்தர், நீ ஏன் இந்த ஆலயத்துக்கு போய் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கிற பாஸ்டரை பார்த்து பேசு, உனக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீ அவங்கக்கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்தாரு. நான் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு போனேன், பாஸ்டரை பார்த்து பேசினேன். எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது. நான் போயிருந்தேன். அங்கே அப்போ பாஸ்டர் சொன்னார், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்கள் ஆலயத்திற்கு கூட்டத்துக்கு வாங்க, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதன்படி செய்யுங்க. நான் அந்த மாதிரி தான் கவுன்சிலிங்காக 3 மாதம் தொடர்ந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் நான் அந்த 3 மாதத்தில் மாபெரும் மாற்றங்களை எனக்குள்ளாக பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் கோவப்படும் பொழுது நான் தான் குடிச்சிட்டு சாவியை தூக்கி போடுறது, பொருளை தூக்கி போடுறது, கத்துறது, அடிக்கிறதுன்னு நான் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனைகளை பண்ணுவேன். ஆனால் நான் ஆலயத்தில் கற்றுக்கிட்ட இந்த கவுன்சிலிங் மூலமாக நான் எவ்வளோ மாறி இருக்கேன், எனக்குள்ளே எவ்வளோ மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு என்னால் உணர முடியுது, பார்க்க முடியுது. பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு நான் ரொம்ப பலனாக சந்தோஷமாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கேன். எனக்குள்ள சமாதானமானது இருக்குது. தேவன் இடத்துலேருந்து வர உள் பலனானது எனக்குள்ளாக இருக்குது. நான் எதையாவது சந்திக்கும் போது நான் பயப்படுறதில்ல. நான் அந்த சவாலை எதிர்த்து போய் அதை சந்திக்கிறேன். தேவனோடு கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிற உறுதியானது எனக்குள்ளாக இருக்குது. தேவனோட பீடத்தின் மீது என்னுடைய வாழ்க்கையை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை உண்மையாகவே ஆசீர்வாதமாக இருக்குது. இனிமேலும் நான் பழைய கிரேஸாக இல்லை. எனக்குள்ளாக இருந்த வியாதி, மருந்து, மாத்திரைகள், இந்த வாழ்க்கை எதுவுமே இனி என்கிட்ட இல்லை. இந்த மன அழுத்தம் இனி என்கிட்ட இல்லை. நான் குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலுமாக விடுதலையாக இருக்கேன். தூக்கம் வராத பிரச்சனையிலேருந்து விடுதலையாக இருக்கேன். இந்த குடிப்பழக்கத்துலேருந்து விடுதலையாக இருக்கேன். எனக்குள்ளாக தேவனுடைய சமாதானமானது இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்குள்ள தேவனுடைய அன்பானது இருக்குது. எனக்குள்ள அமைதியானது இருக்குது. இனிமேலும் அந்த தற்கொலை எண்ணம், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது தேவனுடைய பலத்தினால மாத்திரம்தான் நடந்தது. மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியிலே வரவேற்கிறேன். இந்த சாட்சி இன்றைக்கு கண்டிப்பா இவர் வாழ்க்கை இதே போல இல்லை. இது அவர் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைமையிலே ஆலை வந்தார் அதனுடைய ஒரு தொகுப்பு நீங்கள் பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்கள் ஒருவேளை கேட்டார், நானும் அங்கே வரவேற்கப்படுகிறேன். மிக பெரும் அளவிலே நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் தாமே சொன்னார், என்னிடத்திலே வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நிச்சயமா உங்களுக்கு வரவேற்பு உண்டு. வாழ்க்கை விட தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கா, பரிதவிப்பான ஒரு நிலைமையில. சில நேரம் பிரச்சனை உங்களுடையதல்ல. சில நேரம் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் கடந்து போகிற சூழ்நிலை, நீங்க அதை சுமக்க வேண்டியிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற அந்த போராட்டம், கண்டிப்பா குடும்பம் சொல்லும்போது ஒருத்தரோட ஒருத்தர் பிணைப்பில் இருக்கிற ஒரு 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 சங்கிலியை போல, ஒரு இடம் பலவீனம் அடையும் போது மற்ற இடங்களும் பலவீனம் அடையும். ஒருத்தர் வாழ்க்கை தாக்கப்படும் போது மற்றொரு வாழ்க்கையும் அதனால பாதிப்புக்குள்ளாது. அதான் குடும்பம். எனவேதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி, ஒருத்தரை ஒருத்தர் பலப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். குடும்பம் பலமான ஒன்றாய் கட்டப்படுகிறது. இந்த வீடு நிலைந்து இருக்கும்படி. எனவேதான் நீங்கள் யார் உங்க குடும்பத்திலே பிரச்சனைகளை, திருமண வாழ்க்கையில போராட்டங்களை கடந்து சென்று கொண்டிருந்தால், நான் இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் உங்களுக்கான ஜபத்தை செய்ய போகிறேன். உங்களுடைய தண்ணீரை ஆயத்தப்படுத்த மறக்க வேண்டாம். இந்த நேரம் கூட நண்பர்களே, நீங்கள் எங்களை தொலைபேசி வழியாய் தொடர்பு கொள்ளவோ அல்லது வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பவோ விரும்பினால் உடனே நீங்கள் செய்யலாம். உங்களுக்காக ஒரு ஊழியக்காரர் தயாரா இருப்பார் உதவி செய்யும்படி. இதோ குடும்ப மாற்றத்துடைய இன்னொரு அற்புதமான சாட்சி நாம் கவனிக்கலாம். என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோட பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது, அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால், எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும். இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது, செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல.
எனக்கு வந்து பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால அவளை திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைடுக்கு முடிவு பண்ணிட்டான். ஒரு நாள் வந்து அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை, கோவில் கோலம் யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா வந்து இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய ஒரு பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து முதல் மீட்டிங்லேயே எனக்கு இங்கே வந்து அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் வந்து பலமாக உணர ஆரம்பித்தா. நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோட வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்தது. அன்னைக்கு மீட்டிங் அன்னைக்கு நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால் என்னோட டாக்டர் வந்து எப்போவுமே அவள் வந்து ஒரு விஷயத்த செய்ய மாட்டா, நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே வந்து நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க. இன்னைக்கு காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழிநடத்தலில் கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து என்னோட கடன் எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்தல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஜபத்தில் வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ள மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, என்னோட எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் நான் வந்து என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை வந்து பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க
எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறி இருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே நாங்கள் என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. நல்லது மக்களே, நாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். கண்டிப்பாய் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நான் சொன்னதை போல உங்களுக்காக விசுவாசத்தின் ஜபத்தை நான் செய்ய போகிறேன். உங்க குடும்பத்துல நீங்க பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தால், போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தால், எனவேதான் இந்த திரையிலே நீங்கள் பார்ப்பதை போல இந்த வரவேற்பு அழைப்பு நிகழ்ச்சியை பற்றிய இந்த குறிப்பிடுதல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி சரியாய் மதியம் 3 மணி அளவிலே இந்த அன்பின் நடை, லவ் வாக் என்கிற இந்த சிறப்பு தொகுப்பு இருக்கிறது. தம்பதியருக்கும் தனிமையானவர்களுக்கும் இந்த சிறப்பு நாள், சிறப்பு நேரம், அவர்கள் திருமண வாழ்க்கை அல்லது எதிர்காலம் எப்படி ஒளிமயமான வெற்றிக்குரிய ஒன்றாய் மாற முடியும் என்பதற்கான ஒரு ஆலோசனை நாம் கொடுக்க போகிறோம். மேலும் அவர்களுக்கான ஒரு நேரம் ஒதுக்கப்பட போகிறது. ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு ஒருத்தரோட ஒருத்தர் பேசி தங்களுடைய பாதிப்பிலிருந்து வெளியே வரும் அருமையான ஒரு காரியம் இது. வருகிற நாட்கள் இந்த வாரத்தை தொடர்ந்து நாம் இதை பற்றி பேசலாம். இந்த நேரம் இன்னொரு அற்புதமான வாழ்க்கை மாற்ற சாட்சியை கவனிங்கள். நாம் பிற்பாடு ஜபத்திலே ஒன்றிணையலாம். இந்த புல்லட் ஏறத்தாழ என் உயிரை எடுத்த 6 புல்லட்டுகளில் ஒன்று. இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் என் உடம்பிலே சுமந்திருந்த அடையாளங்கள். ஏன் பையன் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்துலதான் வளர்ந்தான். அவன் வளர வளர வாலிபனாக ஒரு தருணத்துல ஆலயத்துக்கே போக விரும்பலன்னு சொன்னான். அந்த தருணத்துல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிச்சது. எங்க பையனா இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அவனோட நடவடிக்கை எங்களுக்கு காமிச்சது இனிமேலும் அவன் பழைய நபரா இல்ல. ஒரு அன்பா கடினமா வேலை செய்யக்கூடிய நபரா இருப்பான். ஆனா அவன் இப்ப அப்படி இல்ல. நான் அதிக நேரம் தெருவில் செலவழிக்க தொடங்கினேன். இரவு நேரங்கள் நான் வீதியில தங்குவேன். ராத்திரி வெளியே தான் நான் செலவழிப்பேன். நான் பள்ளிக்கூடம் போறதா சொல்லுவேன். நான் பள்ளிக்கூடம் போகாம மாலை தவிர்த்துட்டு கெட்ட நண்பர்களோட வெளியே சுற்றுவேன். தவறான காரியங்கள் செய்வேன். அப்போ எனக்கு அது தவறுன்னு தெரியல. இரவு நேரங்களை வெளியே இருந்து நான் திருட ஆரம்பிச்சேன். பிற்பாடு போதை பழக்கத்துக்கு அடிமையான போதைப் பொருள் விற்கவும் தொடங்கினேன். பல பார்களுக்கு போவேன். அப்போ இந்த மாதிரியான நபர்களை நாங்க பார்ப்போம். இந்த படத்துல நீங்க பாக்குற மாதிரி இங்கதான் நாங்க திட்டம் தீட்டுவோம். எப்படி திருட்டுறது, எந்த நேரம் போலாம், எங்க போலாம்னு நாங்க திட்டம் பண்ணுவோம். யாரெல்லாம் போறது, எப்படிப்பட்ட ஆயுதங்கள்லாம் நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்னு நாங்க திட்டம் பண்ணுவோம். அப்படியா சின்ன சின்ன திருட்டுகள் தொடங்கி அப்படியா படிப்படியா பெரிய திருட்டு அளவுக்கு போனது. அப்படிப்பட்ட ஒரு தொழில நான் எதிரிகளை எனக்குன்னு உருவாக்கிட்டேன். ஒரு தடவை நான் அப்படியே துப்பாக்கியால சுடப்பட்டேன். கொல்ல முயற்சி அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு இருக்கு. என்ன கொல்ல முயற்சி பண்ணவன் 6 தடவை என்ன சுட்டா. ஆனா வெறும் 3 குண்டு தான் என் மேல பட்டது. நாங்க மருத்துவமனைக்கு சென்றிருக்கும் போது மருத்துவர் எங்களிடத்துல பேசினாரு. அது ஒரு காலை வேலையா இருந்தது. நான் என்னுடைய பகுதியை செஞ்சுட்டேன். உங்களுக்கு ஒரு வேலை மதம் இருந்ததுன்னா, நீங்க விசுவாசம் உடையவரா இருந்தீங்கன்னா இப்ப அதை பயன்படுத்துங்கன்னு சொன்னாரு. எல்லா தோட்டாக்களும் என் மகனுடைய உடம்புல பாஞ்சிருந்தது. அதுல ஒண்ணு நுரையீரலை தாக்குச்சு, இன்னொன்னு இறைப்பைய தாக்கி இருந்தது, மற்றொன்னு இருதயத்தின் முக்கியமான நரம்புல பாதிப்பு உண்டாக்குச்சு. அது ரொம்பவும் முக்கியமான நரம்பா இருந்தது. அதன் பிற்பாடு சில நாள் அவர் கோமால இருந்தாரு. தொடர்ந்து ஐசியூல 11 நாள் கோமால இருந்தான். என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு நினைவு எனக்கு இருந்தது. என்னுடைய பெற்றோர்களை என்னால பார்க்க முடியுது. நான் அவங்க கிட்ட உதவி கேட்டேன். நான் காணப்பட முடியாதவனாக தெரிந்தாலும் கூட அது நிஜம். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையில அது நிஜம். நான் உண்மையிலேயே
அதை அனுபவிச்சேன். நாங்க ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வந்தோம், பீடத்தை நோக்கி நேரடியா போனோம். நாங்க தேவனிடத்துல பேசணும், எங்களுடைய தியாகத்தை பீடத்தின் மீது அர்ப்பணிச்சோம். எல்லோரும் என்னுடைய மகனுடைய சூழ்நிலையிலிருந்து கத்துக்கொண்டாங்க. முழு ஹாஸ்பிட்டலும் இத குறித்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது உண்மையாவே மாபெரும் அதிசயமா இருந்தது. என் மகனுக்கு வைக்கப்பட்ட டியூப் எல்லாத்தையும் எடுத்தாங்க. எங்களுக்கான பதில் கிடைச்சது. நான் பார்த்த முதல் நபர் என்னுடைய தாய். நான் என்னுடைய அம்மாவோட பேச முயற்சி பண்ணேன், ஆனா வெறும் அசைவுதான் இருந்தது, சத்தம் வெளியே வரல. ஏன்னா என் தொண்டையில ஏதோ ஒண்ணு அடைச்சிருந்தது எனக்கு. அப்படியே இது என்ன மிக பெரும் அளவுல திகில் ஊட்டியது. ஆனா இது என்ன தேவனுக்கு நெருக்கமா கொண்டு வரல. மாறாக நான் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும்போது என் உடலுக்குள்ள ஒரு குண்டோட தான் வந்தேன். அதனால வீட்டுக்கு நான் ரொம்ப கோபத்தினுடைய ஆவியோட வந்தேன். நான் ஒரு துப்பாக்கியோட தான் வீட்டுல இருந்து புறப்படுவேன். என் வீல் சேருக்கு அடியில அதை வச்சிருந்தேன். நான் பழி வாங்க துடிச்சேன். எனக்கு அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நான் அவங்களுக்கு செஞ்சாகணும்னு விரும்பினேன். பெரிய பெரிய திருட்டுகளை ஈடுபட தொடங்கினேன். பேங்க்லயும் கொள்ளடிக்க தொடங்கினேன். ஏடிஎம்கள்லயும் நான் கொள்ளடிக்க தொடங்கினேன். ஒரு கொள்ளையானது செய்தித்தாள்ல கூட வந்தது. ஏன்னா எங்களோட இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தன் போலீஸால சுட்டு கொல்லப்பட்டான். அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க்ல திருட போயிருந்தோம். அங்க சில போலீஸுங்க இருந்தாங்க. இப்போ எங்களோட இருந்த கொள்ளையில் ஈடுபட்ட ஒருத்தன் சுட்டுக் கொல்லப்பட்டான். கடைசி தடவையா நான் பேங்க்ல கொள்ளடிக்க போனபோது அதுவும் தவறா முடிந்தது. தப்பிக்க பார்த்தோம். அப்படி தப்பிக்க பார்த்த சமயத்துல நான் காரை கொண்டு போய் இடிச்சுட்டேன், நசுங்கிடுச்சு. நான் காரை ஓட்டிட்டு போனேன். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது போலீஸ் எங்களை பார்த்து சுட்டுட்டே இருந்தாங்க துப்பாக்கியால. கொஞ்ச நேரத்துல போலீஸ் எங்களை தடுத்து நிறுத்தி எங்களை பிடிச்சிட்டாங்க. அந்த போலீஸ்காரர் அன்னைக்கு என்ன பார்த்து சொன்னார், நீ இன்னைக்கு மீண்டும் பிறந்திருக்க, இல்லன்னா நீங்க அந்த பெண்டு திரும்பி வண்டியை ஓட்டிட்டு போயிருந்தீங்க, நாங்க தடுப்பு வச்சு காத்துட்டு இருந்தோம் உங்களை சுட்டு பிடிக்கிறதுக்காக. அந்த நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனிடத்துல இருந்து எனக்கு இன்னொரு விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு. அன்னைக்கு அதிகாலை நேரம் அது நடந்தது. அப்படியா மற்ற கைதிகளோட கூட கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளோட போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகப்பட்டது. மறுநாள் ஒரு பையன் அங்க பைபிள் படிச்சுட்டு அது என்ன ரொம்பவும் தொந்தரவுப்படுத்த தொடங்குச்சு. ஏன்னா நாங்க எல்லாருமே ஒன்னா ஒரு சிறு இடத்துல இருந்தோம். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், நீ என்ன படிச்சுட்டு இருக்காங்க? அப்போ அவன் எங்க இடத்துல விரல் காண்பிச்சு அவன் படிச்ச அந்த அதிகாரத்தை குறித்து எனக்கு சொன்னான். என்னாகமம் 22 கர்த்தர் ஒரு கழுதையை பயன்படுத்தினார் பாலாம் இடத்துல பேசும்படி. தொடர்ந்து அவன் அதே வழியில முன்னோக்கி போனார். ஒரு தேவ தூதன் அவன் அங்க சங்கரிப்பார். இது என்னுடைய வாழ்க்கை கதையை அடையாளப்படுத்துற மாதிரி இருந்தது. நான் அப்படியாதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். சிறைச்சாலைக்குள்ள அந்த வார்த்தையின் மூலமாக தான் நான் மீண்டும் இயேசுவோடு நிலைப்படுத்திக் கொண்டு தொடங்கினேன். எங்களுக்கு ஏற்கனவே பதில் கிடைச்சிச்சுங்கிற உறுதி எங்களுக்குள்ள இருந்தது. எங்களுடைய பதில் எங்களிடத்துல இருக்குங்கிற உறுதி எங்களுக்கு இருந்தது. ஏன்னா தேவன் தியாகத்துக்கு பலன் அளிக்கிறவரா இருக்காரு. சிறைச்சாலை குழுவை சேர்ந்தவங்க சிறைச்சாலைக்குள்ள ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படியாகதான் நான் போதகர்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். அவங்க எங்களுக்காக கொடுத்த அந்த விசுவாசம், அந்த காலகட்டம் நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன். சென்ற வருஷம் நான் மீண்டும் அந்த மீதி நாட்களை சிறைச்சாலையில கழிக்க வேண்டியிருந்தது. எனக்கு கொடுத்த சிறை தண்டனையினுடைய மீதி நாட்களை நான் அங்க முடித்து விட்டு வந்தேன். எனக்கு நினைவு இருக்கு, 2 வருஷம் நான் சிறை தண்டனை அனுபவிக்கணும். உண்மையில நான் சிறைச்சாலை விட்டு வெளியே வரணும்னு கூட கேட்கணும். நான் இயேசுவோட கூட இருந்ததுனால அந்த இடத்தை பத்தி எனக்கு எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லை. என் உடல் மட்டும் தான் சிறைக்குள்ள இருந்து. உண்மையில 2 வருஷம் சிறை தண்டனை அனுபவிக்கிறேன். நான் 1 வருஷத்துல வெளியே வந்துட்டேன். ஆச்சரியத்தோட 1 வருஷத்துக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் விடுதலை செய்யப்பட்டேன்னு சொல்லி எங்க அம்மாவால நம்ப முடியல. அந்த நேரத்துல அந்த பழைய அங்கேயே விடப்பட்டான். அந்த பழைய வாழ்க்கை இப்போ நான் என்னுடைய பகுதியை செய்ய வேண்டிய நேரம். சிறைச்சாலை விட்டு நான் வெளியே வந்தாலும் கூட நான் புரிந்து கொண்டேன், ஆலயத்துல கூட்டங்களை கலந்து கொண்டாலும் கூட நான் இன்னும் முழுமை அடையல. நான் திருடுவதை நிறுத்தினாலும் கூட, கொள்ளை அடிக்கிறது அந்த போத பழக்கத்தை நான் கைவிட்டாலும் கூட, எல்லா நேரம் போதகர் பரிசுத்தாவை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். பரிசுத்தாவை குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். நான் அதை கேட்டேன். ஆலயத்துடைய இருக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிற இன்னொரு நபர் நான் இருக்க விரும்புறேன். இல்ல, இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தபோது முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு கணிசமான நல்ல அளவு தொகை என்னிடத்துல போயிருந்தது. நான் அதை தியாகம் செய்ய தீர்மானிச்சேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தியாகம் பண்ண முடிவெடுத்தேன். நான் தேவன் அறியணும், எனக்கு பரிசுத்தாவை கிடைக்கணும். எந்த அளவு நான் அவரை பத்தி அதிகமா கேள்விப்பட்டிருக்கேன், அந்த பரிசுத்தாவை எனக்கு வேணும்னு நான் தீர்மானிச்சேன். எனவே நான் தேவனோடு கூட என்னுடைய ஒப்பந்தத்தை செய்தேன். பீடத்தின் மேல நான் உறுதியோட ஏறிப்போம். நான் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்வேன். நான் பீடத்து மேல அந்த நிச்சயத்தோட போனேன். ஆனா அந்த நாள்ல நான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறல. இருப்பினும் நான் அதை குறித்து சோர்ந்து போவேன்.
நான் கண்டிப்பா பரிசுத்தாய் பெறுவேன் தீர்மானிச்சேன். அந்த நாளே மதியம் 3 மணிக்கு நாங்க ஊழியம் பண்ணிட்டு போனோம். நான் ஊழியம் செய்த முதல் நபர் ஒரு இளம் வாலிபன். அப்படியா புகை பிடிச்சிட்டு இருந்தான். அவன் மிகவும் பரிதவிப்போட உதவிக்காக கேட்கும்படியான ஒரு நிலைமையில் இருந்ததை நான் பார்த்தேன். நான் அவனிடத்துல இயேசு குறித்து பேசினேன். அவன் சொன்னான், எனக்கு இப்பவே இயேசு தேவை. நான் சொன்னேன், உடனடியா இது நடந்தான். உடனே அவன் வீட்டுக்கு போனான், துணியை மாற்றிக்கொண்டான். அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி கூட்டத்துல அவன் கலந்து கொள்ள தீர்மானிச்சான். அந்த 6 மணி கூட்டத்துல இந்த நேரத்துல தேவனிடத்துல என்ன கேட்டார் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பையனோட சேர்ந்து போதகர் பரிசுத்தாவை தேடுங்கன்னு சொன்ன பொழுது அவனுக்கு உதவி செய்யும் ஒரு விதமாக தேவன் என் மேல் வந்து இறங்கினார். எனக்குள்ளாக ஒரு நிச்சயம் வந்தது. மற்ற எல்லா விதமான உணர்ச்சிகளை என்னை விட்டு நீக்கி அந்த நாள், அந்த தருணம் தேவன் என்னிடத்துல பேசினார். அவர் எனக்குள்ளாக வாசம் செய்தார். அந்த நாள் துவங்கி என்னுடைய வாழ்க்கையானது முழுமையடைந்தது, நிரப்பப்பட்டது முழுமையா. என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்ட மிக சிறந்த பரிசு இதுதான். ஏன் தெரியுமா? ஏன்னா இன்னைக்கு தேவன் அவனுக்குள்ளாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். நாங்க பெற்றுக்கொண்ட இந்த சமாதானம் விலை மதிக்க முடியாதது. இன்னைக்கு என் பையன் செழிப்பானவனா இருக்கான், நல்ல பையனா இருக்கான், எல்லாத்துலயும் நல்லா இருக்கான். அவனோட பண வாழ்க்கை நல்லா இருக்கு, என்னுடைய பண வாழ்க்கை நல்லா இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது, எதுவும் மதிப்பிடவும் முடியாது. நான் தீர்மானத்தோட செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கேன். தேவனுடைய வார்த்தையை மற்ற மக்களிடத்துல கொண்டு செல்லும்படியாக முன்பு என் வாழ்க்கையில பார்த்துராத ஒருத்தருடைய வாயின் வழியான வார்த்தையை பெற்றதை போலவே இன்றைக்கு நானும் மற்ற மக்களிடத்துல அந்த வார்த்தைகளை கொண்டு போறேன். என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தோட நான் பிசாசுக்கு முன்பு என்ன செய்தனோ அதை விட 10 லட்சம் மடங்கு அதிகமா நான் தேவனுக்கு செய்ய தீர்மானிச்சிருக்கேன். இன்றைக்கு உண்மையில நான் முற்றிலுமா முழுமையான ஒரு மனுஷனா இருக்கிறேன். தேவன் தான் எனக்கு இது எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எனவே எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அவருடைய பிரசன்னம் மாத்திரமே எனக்கு போதுமான ஒன்று. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, என் கரங்களை நீட்டுகிறேன். இந்த நேரம் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராய் திருமண வாழ்க்கையிலே போராட்டங்களை சந்திக்கிற தம்பதியர்கள் அல்லது இளம் பெண்கள், இளம் ஆண்கள், திருமண வாழ்க்கை போராட்டமான ஒன்றா யார் கடந்து செல்கிறார்? குடும்பத்துக்குள்ளே பலவிதமான குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள். தேவனே, உன் சக்தி மட்டுமே இந்த நபருடைய சூழ்நிலையை மாற்றக்கூடியது. நாங்கள் செய்கிற ஜபத்தை உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து வார்த்தைகளினால் உமக்கு விளக்குகிறோம். ஆனால் உண்மையான பதில் உன் வல்லமையால் மட்டுமே சாத்தியம். வெறும் ஒரு பேச்சுவார்த்தை மாத்திரம் அல்ல தேவன், உன்னுடைய கரம் நீட்டப்பட வேண்டும். இந்த திருமணத்துக்குள் இருக்கிற பிளவுகள் மறையட்டும், குடும்பத்துக்குள் இருக்கிற சிக்கல்கள் மறையட்டும், குழப்பங்கள் மறையட்டும், பொறாமை கண்கள் கட்டப்படட்டும். எல்லா விதமான அசுத்தத்தினுடைய தாக்கங்கள் இந்த வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்தினருக்கு எதிராய், ஒரு போதை பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலே இவர் பிடிக்கப்பட்டிருந்தால், குடி பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலே, புகை பழக்கத்தினுடைய அடிமைத்தனத்திலே பிடிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுதே கட்டவிழ்க்கப்படுவாரா? கட்டவிழ்க்கப்படட்டும். எல்லா விதமான இருளின் வேலைகள் நீக்கப்படும். வீட்டுக்குள்ளே சமாதானம், திருமணத்துக்குள்ளே ஒற்றுமை, அந்யோன்யம், ஐக்கியம், சகிப்புத்தன்மை, புரிந்து கொள்ளுதல் ஒருபடி நான் கேட்கிறேன். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரை பருகுதலின் மூலம் சமாதானத்தை இவர் கண்டடையட்டும், ஜீவனை கண்டடையட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தேவன் தாமே உங்களை, உங்க குடும்பத்தை வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்காரு. இந்த லவ் வாக்கை குறித்து இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் எப்படி இதுல கலந்து கொள்ளலாம், எப்படி பங்கேற்கலாம், உடனே எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாய் உங்களுக்கான ஆலோசனை உண்டு. நாளை இரவு மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இன்னும் வல்லமையான சாட்சிகளோடும் மேலும் ஒரு சிறு நிகழ்ச்சி பற்றிய தொகுப்பின் வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் அனைவரை ஆஸ்வதிப்பாராய். செல்வார்.